வெல்கம் டு vlog with Jodhia. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் பார்க், அதாவது பாம்பு பண்ணிக்கு வந்திருக்கோம். பாம்பு பண்ணியில் என்ன பண்ண போகிறோம்? பாம்பு தான் பார்க்க போகிறோம். பாம்புக்கு மேலே வேறு எதாவது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்கு எங்கள் கூட அபி அண்ணா வந்திருக்காரு. அவர் காட்டுவார். இன்னொருத்தர் MD46 கேமிங், அவர் இன்னொரு சேனல் வச்சுருப்பார், அதுலேயும் வருவார். இது கட் பண்ணுற சார் இங்கே பாருங்க. ஒரு இதான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்துடுச்சு. டெக்னிக்கல் இவ்வளோ நேரமாக இது தாங்க பேசிட்டு வந்தோம். இவ்வளோ நேரமாக என்ன பேசுகிறோம்னா இதோட தோல் 1 கிலோ வரும். ஏன்டா வாய முன்னுங்கிறான். பிரியாணி வேணும். மேலே ஒன்று இருக்குது, புள்ளிமானு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு பல புள்ளி இருக்குது. 10 கிலோ 5 கிலோ. இன்னும் அப்படியே பிரியாணி போடுறதா பீஜா. மான் பிரியாணி ரெடியாக இருங்க. மான் பிரியாணியா? இதுக்கு எனக்கு சம்பந்தம். நீங்கள் என்ன பண்ணி என்ன இருந்து விட்டுரு முட்டுது பாருங்க இந்த மாடு. வச்சு அந்த மானு சரியான மானு. அதான் சின்னதாக இருக்கு. எங்கடா இருக்கு? உங்கள் கண்ணுங்களுக்கு மட்டும் தெரியுது. அதுவும் இருக்குடா. மீன் குட்டின்னு அது ஏன்னா குழப்புறீங்க? மீன் நான் நல்லா பாடுறேன். இங்கே முதலே இல்லை. கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தொட்டா எரியும் பாரு. மீன் தெரியுதானே தெரில, மீன் தாங்குது. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஏரியாவில் முதலன்னு போர்டேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் சரியான மீன் இருக்குது. சிக்கன் ஸ்பாட்டர் செவிரியன்ட், ஆனால் எதுவுமே இல்லை, எதுவும் காணும். அதுக்குள்ளே எங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கான ஃபுட் இருக்குது அங்கே பாருங்கள். சரியான சாப்பாடு தான், அதுக்கு வேட்டை தான், எதோ தான் வச்சுருக்காங்க. மானுக்கு வெள்ளி மான் அப்படின்னு போட்டிருக்கு. வெள்ளி மான் இங்கே எங்கே இருக்கிறது? சர்ச் பண்ணுங்கள். ஆன் பண்ணுங்க. எடுத்தான் இருக்கும். முரளி நான் 3 பேருக்கு அங்கே 6 கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இவன் தேடுறது என்ன மான் எனக்கு தெரியுங்க. இவன் என்ன மான் தேடுறான் நாயினும். அந்த மான்லாம் வெள்ளரி ஆடு நடந்து போகுதுங்க. மதா ஏய் விசிலானோ பாருங்க. இதுக்குமே பேர் எழுதி விட்டுருச்சு. எல்லாத்துக்கும் பேர் எழுதி வச்சிருக்காங்க. இதுலேயே நடந்துக்கலாம். மகிழமா என்னன்னா மகிழ்மதின்னு பாகுபலி பட பேர்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னா பைக்க மாதிரி இருந்துங்க. எவ்வளோ பெரிய மாடு! சி ஆடு! ஐயோ மாடு எவ்வளோ பெருசு! எவ்வளோ பெருசுரா பாதி. வைத்திஸ்வே நம்மளுக்கு இது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க. அதுக்கு முன்னாடி போர்டு போட்டிருப்பாங்க. மண் வைக்கிறது. ஃபேமிலியோட அவன் நெக்ஸ்ட் ஃபேமிலியோட வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் அவன் அந்த ஃபேமிலியோட வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். எத்தனை ஃபேமிலி கூட மட்டும் தான் எங்களுக்கு தெரியல. பாட்டு பாட்டு இன்னிசை மலையில் தயாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏய் நரியாண்டா, அது போடுற நரி இருக்குடா. கோல்டன் ஜாக். குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. என்னது நான் திருடன்? ஸ்மெல் கண்டா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஸ்மெல் இங்கே வந்து பிடிக்கல. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க் வரதா இருந்தால் நீங்கள் சிங்கிளெலாம் வராதீங்க. கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், எல்லாமே ஃபேமிலியோட தான் இருக்காங்க. ஆனால் பின்னாடி பாருங்கள், எத்தனை தூரத்துக்கு எல்லாமே இது வயிற்றுச்சல்லாம் சொல்ல முடியாது. வயிற்றுச்சல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் தனியாக தான் வரணும்னு நினச்சோம். ஆனால் எங்களை தவிர எல்லாருமே
மிங்கிளாக தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வரவங்க வராதிங்க. ஏய் guys, வெள்ளை மயில் தோகையெல்லாம் பிடிங்கிட்டாங்க. தோகையெல்லாம் பிடுங்கி விட்டுருக்காங்க. இதோ உட்காந்துருக்குடா, படுத்துருக்குடா. கோழி பிராய்லர் கோழி மாதிரி இருக்குடா. பிராய்லர் கோழியா? நீ வேற ஏன்னா பாய்லர் கோழின்லாம் சொல்லிட்டு இருக்க. இங்கே ஒரு அங்கே ஒன்று நடந்து நடந்திருக்கு. ஓ இவங்க ஒரு மீண்டுக்கு இங்கே பாரு. இது கூட டிடி அது இல்லை, இதுவும் ஜோடி ஆதாமல் செஞ்சிட்டு இருக்கு. இது பாரு, 3 பெண் மயிலுக்கு 1 ஆண் மயிலாம் கீழே போகுது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆட போகுது எல்லாம் ஒரே நடப்போட சுற்றிக்கிட்டு இருக்கான். இவனை கொஞ்சம் உஷாரா இருங்க. கேக்குதே. பர்முசா பைத்தான் அந்த மொபைல் அந்த அண்ணா கையில் கொடுத்துருக்கேன். இது பாருங்க, நெகிழி இல்லாத பகுதி அப்படின்வாங்க. ஆனால் நெகிழி இருக்கிறது. அங்கே பாருங்க, நெகிழி இல்லாத பகுதி. ஒரு ரோஸ் மில்க் 50 ரூபான்னு விற்கிறான். மட்டும்தான் வாங்க முடியும். கட்டிங் போட வாட்டர் பாட்டிலோட வந்துட்டான் நம்ம பையன். நம்ம ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மாடு பார்த்துருக்கோம். நிறைய இங்கே டாய்லெட்டு, இங்கே முயல் டாய்லெட்லேயே இருக்கான் எப்போ பார்த்தாலும். இது நம்ம எருமை மாடு. ஓ யானை இந்த மரத்துலேருந்து அப்படியே போனால் ஈமு, இங்கே ஒரு குருவி, இங்கே ஒரு டிராகன் ஃப்ளை. என்னது? ஓகே, நெருப்பு கோழி. அதாவது இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் அத்தடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஓடி வருதுடா. அது ஏன் கழுத்து அப்படி வச்சுட்டு வருது ப்ரோ? எவ்வளோ இது கால் பாரு. ஏன்டா என்னடா இவ்வளோ கிட்ட வந்துருச்சு. அப்பா கூடயே நடக்க விட்டுருச்சு. அது அதுக்கு பாரு, ஒரே ஒரு விரல் மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பெரிய நீல் பாரு அதுக்கு. எவ்வளோ பெரிய நீல் பாரு அதுக்கு. முட்டை போட்டுருக்கேன்னு பாரு. முட்டை போடுற கோழி தாண்டி தெரியும். சரி விடு, வலினா என்னன்ட்டு. ப்ரைவேட் அதே மாதிரி தான் பொறுமையாக இருக்கணும் வாழ்க்கையில். அடிக்க மாட்டேங்க வாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியாக வாங்கடா. ஆ இருடா தலை கட்டி பிடிக்க போறியா? பயமா இருக்கு. என்னது? ஈமு கோழிடா. ஈமு கோழி. ஏப்பா ப்ரோ, நீங்க கீழே கூட இருக்கும். ஹோ ஹோ அடேங்க அப்பா மூஞ்ச போடுறா. வாரேவா, டேஞ்சரஸ் ஸ்பீஷியஸ். மறைக்கிற மாதிரி இருக்குடா அது பார்க்குறது. ப்ரோ மேலே பாருங்க. நீங்கள் ப்ரோவா மிஸ் ஆன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு தான் பயமாக இருக்கு. ஈமு கோழிடா. இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து கோயிச்சி வாத்து மோகன் ஃப்ரெண்டுடா. ஆமாண்டே, இது இப்போ அவன் கருப்பு கோழி. இவன் தான் கருப்பு கோழி. டேய் அதான் பேர் போட்டிருக்கேன், மஸ்கிவி வாத்து அப்படின்ட்டு. துள்ளினே இருக்கான் கருப்பு கோழி. இவன் தான் கருப்பு கோழி. இது எந்த ரகம்னே தெரியலையே. ஆமை பக்கம் வந்திருக்கோம். ஆமாம், வாயில் என்னமோ வச்சுருக்கு. ஃபோக்கஸ் போடுறேன். வாரியவா, அது கூட நான் பெருசாக அஜித் ஓ இதான் வந்து தாய் பிள்ளை பாசமா? மதர்ஸ் அண்ட் பாண்டிங் ப்ரோ. உள்ளே போயிடுச்சுப்பா. வெளியே வாடா முண்டா குறிக்கி அங்க போடுறா கும்பல் கும்பல.
இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இது வேகமாக தான் போகுது. இவ்வளோ வேகம் போகுது போனா போகிற அந்த சைடு போகுது. அந்த ஆமை கிட்ட போகுது. லாஸ்ட் ஒரு ஆமை. இது பாரு இங்கே வந்து என்ன பண்ணுது வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கலர் காக்கா பார்க்க போகிறோம். சும்மா சொல்லக்கூடாது. வரும் பெருங்குளத்தூரை பார்த்த மாதிரி இருக்கு. பெருங்குளத்துக்கு வந்து தப்பிச்சு வந்த முதல்ல இங்கே தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். திரும்பி இருக்குல்ல, திரும்பலையா? என்னோட அம்மா எந்திரிச்சு இருக்கு. தம்பி வெளியே வாப்பா. ஃபோட்டோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுப்பா. சார் ஒரே ஒரு ஃபோட்டோ சார் வாங்க. ஆமா சார் இங்க சார், பத்து ரூபா போட்டு தரோம். மட்டும் வைங்க சார் போதும் சார். சார் ப்ரொமோஷன் கூட கொடுத்துட்றேன் வெளியே வாங்க. புடி பெந்திரிக்குமோ அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது சதுப்பு நிலை முதல்ல ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போனீங்கன்னா உங்க கைக்கு நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உத்தரவாதம். ஆனால் உள்ள மட்டும் போய் பாருங்க எவ்வளோ வேகம் வரும்னு. அவ்வளோதான் பசியில் இருந்தால் உங்க நீங்க யாரு ப்ரோ நீங்க? என்னடா அது இவ்வளோ பிடிச்சிருக்கு ஆளே காணும் மேடம். பார்க்க கல் மாதிரி தான் இருக்கு. கல் நினச்சி உள்ள உட்காந்து ஆமை மாதிரி இருக்கு. ஆமாம் தான் உள்ள கையை விட்டு பாரு தெரியும். அண்டர் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் இதுதான் கேர்ள் ஸ்டார்ஸா? ஏய் குள்ளந்தான் கத்துறான்னு நினைக்கிறேன். குள்ளனா அவனை என்ன அடிச்சு ஆஃப் பண்ணு. அது அது மேக்காக இந்த வாங்கினோடனே எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் நான். செருப்பு பக்கம் நடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்கல. இது இங்கே என்னமோ கூண்டு போட்டிருக்கானே மக்காவா அது பேர் சரியான கிளிக்கு. நான் ஆஃப்ரிக்கன் மக்காவு இது ஒரு ஏண்ணே நீயானே உள்ளேருந்து வெளியே வந்து ஒரு ரேடி சாப்பிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட்ண்ணே. நீங்கள் தானே வேட்டையாடம் போயிருந்த முள்ளமன்றியா சரியான சீனியா. ஏன் முள்ள பண்ணுறியா? ஏன் முள்ளுகள் எத்தனை அடிச்சுக்கிச்சிட போறீங்க? தான் பெயிண்ட் அடிச்சு ஏமாத்துறானுங்களோ. இருக்கும் இது வந்து என்னது இதுதானே நட்சத்திரம் ஸ்டார் டென். இதெல்லாம் ரொம்ப ஸ்பீஷியஸ். தக்காளி சாப்பிடுது அங்கே உள்ள ஒன்று இருக்குது. ஸ்பீஷியஸ் ஏன்னா தக்காளி சொல்லி சிவப்பு காது ஆமைன்னு சொல்கிறாங்க. அது பூரா கல்லுமே இருக்குது. ராமர் கல்லா? திஸ் இஸ் கல்லாமை இந்தியன் பிளாக் டர்ட்டில். ஏன் கப்புள்ஸாக வரணும்? நம்ம தவிர எல்லாருமே கப்பலில் தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து யார் சொல்கிறாங்கன்னா இது வைத்த முரளி வித்யானந்தா சுவாமிகள் சொல்லிட்டு கொண்டிருக்கிறார். கப்பல்ஸ் எல்லாம் கிடையாது. லைட்டாக இல்லை கொஞ்சம் ஹெவியாகவே தான் இருக்குது. மேபி இருக்கலாம். மட்டை போட்டு விட்டுருவாங்கடியே. சரி உனக்கு ஃபோட்டோ தான் எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வந்தீங்கன்னா இதோட முடிஞ்சு தெரியாமல் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் போய் காமெடி பண்ணிட்டு வந்துருக்கேன். இதாங்க சென்னை பாம்பு பண்ணை. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செவ்வாய்க்கிழமை விடுமுறை. அதாவது சொல்ல வந்த போனா பார்க்க வந்ததோ ஸ்னேக் பார்க் கிடையாது. ஸ்னேக் பார்க்கு எடுத்ததோ வந்து சில்ட்ரன்ஸ் போனதோ சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஃபன் பண்ணி விட்டோம்.